கம்பஹா பகுதியில் பெண் தாதி ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கு. ஹிமாயா செவ்வந்தி டி அல்விஸ் என்ற 23 வயதுடைய திருமணமாகாத தாதியை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த யுவதி கடந்த 9ஆம் திகதி வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அவருடைய தாயும் தம்பியும் வேலைக்கு சென்ற பிறகு அவர் வீட்டில் தனியாக இருந்திருக்கிறார். இதன் போதுதான் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் அவருடைய தாயாரிடம் விசாரணைகள் நடத்திய போது அவருடைய தாயார் ஒரு அதிர்ச்சிகரமான வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார். அதாவது இவ்வாறு உயிரிழந்த அந்த பெண் தாதி அவருடைய நண்பர் ஒருவருக்கு ஆன்லைனில் 10,000 ரூபாய் கடனை பெற்றுக் கொடுத்ததாகவும், ஆனால் அந்த நண்பி அவருக்கு அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான பணத்தை வழங்கவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த கடனின் வட்டி 28,000 ரூபாய் வரையில் சென்ற நிலையில் கடன் கொடுத்தவர் இந்த பெண் தாதிக்கு அடிக்கடி தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி அவருடைய கடனை திருப்பி தருமாறு கோரியது மாத்திரமல்லாமல் போலீசில் இவர் மீது முறைப்பாடு வழங்கப்படும் என்றும் அவர் அச்சுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் இவருக்கு கடனை செலுத்துவதற்கு காசு இல்லாத நிலையில் இவர் இந்த மாதிரி தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்து கொண்டிருக்கலாம் என்று அவருடைய தாயார் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். இவ்வாறு ஆன்லைன் முறையில் முறையற்ற வகையில் கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் தொடர்பில் தற்போது அடிக்கடி போலீசார் எச்சரிக்கையை விடுத்து வருகின்றனர். இது மாத்திரமல்லாமல் இவ்வாறு ஆன்லைனில் கடன் பெற்ற பலர் அவர்களுடைய அழுத்தங்களை தாங்க முடியாமல் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்ட சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர்.